ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பை வச்சு இட்லி, அதுக்கு ஏற்ற தக்காளி சட்னி. இது புரோட்டீன் ரிச்சான ரெசிபி. இது ரைஸ் அதிகம் சாப்பிடாதவங்க, டயட் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சதும் 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 கட் பண்ண 3 தக்காளி இது போல் போட்டுக்கலாம். பிறகு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பிறகு லிட்டு போட்டு மூடி குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ தக்காளியை திருப்பி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட தோல் பீல் ஆன பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் பாசிப்பருப்பு 3 முறை அலசி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதும் 4 டேபிள் ஸ்பூன் உடைச்ச முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் அடுத்து பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதிக அளவு கேரட் சேர்க்கக்கூடாது. பிறகு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுத்து திருவன இஞ்சி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 கப் ரவை ஆட் பண்ணி லேசாக சூடு ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கிளறி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் ஊற வச்ச பாசிப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, அடுத்து 1/2 கப் தயிர் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. அடுத்து வறுத்து வச்ச ரவை மிக்ஸை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அடுத்து அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு இதில் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கலாம். அதிக தண்ணி ஊற்றக்கூடாது. பிறகு ஈனோ 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லிட்டு போட்டு மூடி 15 நிமிஷம் எடுத்து வச்சுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு பிறகு மாவில் கட் பண்ண கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி மாவை ஃபில் பண்ணி மூடி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசி பருப்பு இட்லி ரெடி. டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிபியை செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மறக்காமல் குக் வித் அபிஸ் மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.